வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹ, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மே ஸ்ரீ குரவே நமஹ. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரங்களை காண்போம். ஸ்ரீ குரோதி வருடம் தை மாதம் 25வது நாள், வெள்ளிக்கிழமை. ஆங்கிலத்தில் 7/2/2025. இன்றைய நாளுக்கான திதி மாலை 9:27 வரை வளர்ப்பிறை தசமி திதியும் பின்பு ஏகாதசி திதியும் காணப்படுகிறது. இன்றைய நாளுக்கான நட்சத்திரம் மாலை 6:45 வரை ரோகிணி நட்சத்திரமும் அதன் பின்பு மிருகசீச நட்சத்திரமும் காணப்படுகிறது. இன்றைய நாளுக்கான நாமயோகம் மாலை 4:16 வரை துதியை நாமயோகமும் பின்பு வைத்திருதி நாமயோகமும் காணப்படுகிறது. இன்றைய நாளுக்கான கரணம் காலை 10:08 வரை தைத்துளை கரணமும் பின்பு மாலை 9:27 வரை கர்சை கரணமும் அதன் பின்பு வணிசை கரணமும் காணப்படுகிறது. இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகம் மாலை 6:41 வரை மரண யோகமும் பின்பு சித்த யோகமும் காணப்படுகிறது. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் காணப்படுகிறது. இன்றைய நாளுக்கான ராகு காலம் காலை 10:56 முதல் 12:25 வரவும், யமகண்டம் மதியம் 3:24 முதல் 4:42 வரையும், குளிகை நேரம் காலை 7:58 முதல் 9:27 வரையும் காணப்படுகிறது. இன்றைய நாளுக்கான சூலம் மேற்கு திசையில் சூலம் காணப்படுகிறது. அதற்கான பரிகாரம் தைலமாகும். வலி நிவாரணி. தைலம் என்பது வலி நிவாரணி. மேற்கு திசையை நோக்கி அவசரமாகவும் அவசியமாகவும் பயணப்பட இருப்பவர்கள் தைலத்தை தானமாக கொடுத்து, அதாவது வலி நிவாரணியை தானமாக கொடுத்து நீங்கள் இன்றைக்கு உங்கள் காரியங்களை செயல்படுத்தலாம். இன்று நாள் முழுவதும் தசமி திதி காணப்படுது. அப்படி தசமி திதி அப்படின்னாலே எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. அது முக்கியமாக வீடு காணி வசதிகளை செய்யக்கூடாதுன்னு சொல்லப்படுகிறது. இன்றைய கரணங்கள் அடிப்படையில் பார்த்தோம்னா, இன்றைக்கி தைத்துளை கரணம் காலை பொழுதில் இருக்குது. அதற்கு பிறகு கரசை கரணம் காணப்படுது. இப்போ தைத்துளை கரணம்னாலே அதனுடைய அதிபதி சுக்கிரன் வர்றனால ஆடம்பரம் சம்பந்தமான ஆடை அலங்காரங்கள், காணி, இந்த நகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்குவது போன்ற விடயங்களை செய்யலான்னு சொல்லப்பட்டிருக்கு. கரசை அப்படிங்கிற நேரத்தில் விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயம், நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களே செய்யலாம். இன்றைய நாளில் மாலை நேரங்களில், அதாவது காலை மதியத்திற்கு பிறகு இந்த மாதிரியான விடயங்களை இன்றைக்கு நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கு தசமி திதி இருப்பதனால் எந்த விதத்தையும் புதிய விடயங்களை ஆரம்பிக்காமல் இருப்பது சிறப்பை தரும். அதோட இன்று பார்த்திங்கன்னு சொன்னால் மாலை 4:26 பிறகு வைத்திருதி நாமயோகம் இருக்குது. அது இன்று முதல் நாளை வரை இருக்குது. அப்போ இன்றைய நாளில் வைத்திரி நாம யோகத்தில் பித்ருகளுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெறுறதுக்கு உணவு, நீருடன் கூடிய உணவு தானம் செய்கிறது. அப்படின்னா ஒரு தண்ணி போத்தில் ஒன்று வாங்கி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உணவோ தானத்தையோ நீங்கள் செய்கிறதன் மூலமாக இன்றைய நாளில் உங்களுக்கு பித்ருக்களின் ஆசையை கிடைக்கும். வைத்திரி நாமயோகத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும். இப்போ உள்வினைகள் குறைவதற்கான ஒரு பரிகாரமாக இந்த பரிகாரம் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான ராசி பலனை அடுத்ததாக பார்ப்போம். உங்களுடைய ஜன்ன ஜாதகத்தில் லக்னம் மற்றும் தசாபுத்தி அடிப்படையில் பலன்களில் சில வேறுபாடுகளும் மாறுபாடுகளும் இருக்கலாம். முதலில் மேச ராசி நேர்களே. மேச ராசிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி தொழில் ரீதியாக சில பிரச்சனைகள் இருக்கும். நேற்று ஒரு
எந்த ஒரு நிலை இருந்ததோ அதனுடைய தொடர்ச்சி நிலையாகத்தான் இன்று அனைத்து ராசிகளுக்குமே காணப்படுகிறது. இப்போ அதில் பார்த்தோம்னா மேச ராசிகளில் தொழில் ரீதியாக, வாழ்க்கை ரீதியாக, சில குழந்தைகள் ரீதியாக பிரச்சனைகள் இன்று காணப்படுகிறது. இப்போ தொழிலில் முன்னேற்ற தடை, தொழிலில் எந்த ஒரு முயற்சி இன்றைக்கு எடுக்காமல் இருக்கிறது நன்மைகளை தரும். இப்போ இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, கர்ணநாதன் வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு, சனி பகவான் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு, இவர்களை வழிபாடு செய்வதன் மூலமாக பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளலாம். அடுத்து ரிஷப ராசி நேயர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு குடும்பத்தில் முக்கியமாக கணவன் மனைவி இடையிலே ஒற்றுமையின்மை நிலைகளை இன்று காணப்படுகிறது. வாகனங்கள் சம்பந்தமான பிரச்சனைகள், வீடை நீங்கள் ரொம்ப நாளாக பழுது பார்க்காமல் இருக்கிறனால ஏற்படுற பிரச்சனை, சரியான முறையில் வீடை பராமரிக்காதனால ஏற்படுற பிரச்சனைகள் இன்று ஏற்படுறதுக்கான பிரச்சனைகளாக இருக்கிறது. குடும்பத்தில், தாம்பத்திய உறவத்தில் இதனால் மகிழ்ச்சிகள், ஒற்றுமைகள் இல்லாதனால மகிழ்ச்சிகளும் சுகங்களையும் இழக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. தாயின் உடல்நிலையிலையும் தாய் சொல்லும் கருத்துக்களையும் இன்றைக்கி கொஞ்சம் அவதானத்தை நீங்கள் செலுத்துறது நன்மையை தரும். அடுத்து மிதுன ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாளாகவே இருக்கிறது. நேற்றைய ஒரு யோகம் இன்றைய தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதிர்ஷ்டங்கள், முயற்சியினால் வெற்றி, சகோதர சகோதரி வழியினால் வெற்றி, அதாவது முக்கியமாக அண்ணன் தம்பி தங்கை மூலியமாக வெற்றி, குழந்தைகள் காத்து இருப்பவர்கள் குழந்தைகளுக்கான முயற்சிகளை இன்று செய்வதன் மூலியமாக வெற்றி. ஸோ இன்றும் தொடர்ந்து உங்களுக்கு யோகத்தையும் வெற்றியையும் கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. இப்போ இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், மேலும் இந்த யோகத்தை தக்க வச்சுக்களும் வெற்றிகளை பெருக்குவதற்கும் குலதெய்வ வழிபாடு, கர்ணநாதன் வழிபாடு, யோகாதிபதி வழிபாடு மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடுகள் செய்வது இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பை தரும். அடுத்து கடக ராசி நேயர்களே, இன்று குடும்பத்தில் பல பிரச்சனைகள் ஏற்படும். கணவன் மனைவி இடத்திலே பிரச்சனைகள் ஏற்படும். இருப்புகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சேமிப்புகளை செலவழிக்க வேண்டிய, இல்லை ஏதோ ஒரு விதத்தில் கையில் இருக்க நகைகளை அடகு வைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இன்றைக்கி ஏற்படலாம். இன்றும் உங்களுக்கு கருத்துக்களை, வார்த்தைகளை சொல்லும்போது அதில் கவனமும் நிதானமும் அமைதியையும் கடைப்பிடிச்சிங்கன்னா இன்றைய நாள் குடும்பத்தில் வரக்கூடிய இன்னல்களையும் பிரச்சனைகளையும் நீங்கள் தீர்த்து கொள்ளலாம். அப்போ இன்றைய நாளில் குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது மகாவிஷ்ணு வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, குடும்ப சகிதமாக இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாட்டு குடும்பத்தில் ஒற்றுமையும் மன நிம்மதியும் கொடுக்கறதுக்காக வேண்டி நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம். குலதெய்வ வழிபாடும் மற்றும் கர்ணநாதன் வழிபாடை செய்வது இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு சிறப்பை தரும். அடுத்து சிம்ம ராசி நேயர்களே, இன்றும் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாகும். நேற்றையின் வெற்றியின் தொடர்ச்சி இன்றுமே அது தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாள். உங்களுடைய ஆளுமைக்கு, திறமைக்கு, தொழிலில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாள்கள், அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய நாள்கள், எதிரிகள் கண்டு உங்களை பயப்படக்கூடிய நாளாகவும், கடன்களை திருப்பி கொடுக்க நாளாகவும், நீண்ட நாள் அவதிப்பட்ட நோயிலிருந்து விடுபடக்கூடிய நாளோ அல்லது அதுக்கான சிகிச்சையோ அறுவை சிகிச்சையோ பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவே இருக்கிறது. இந்த சிறப்பை மேலும் அதிகரித்து கொள்ள சூரிய பகவான் வழிபாடு மற்றும் குலதெய்வ வழிபாடு, கர்ணநாதன் வழிபாடு, யோகாதிபதியினுடைய வழிபாடு, சனி பகவானுடைய வழிபாடு, இவர்களை வழிபாடு செய்வதன் மூலமாக இன்றைய நாளில் வரக்கூடிய அவரவர்களுக்கு ஏற்படக்கூடிய யோக விடயங்களில் மேலும் யோகத்தையும் வெற்றியையும் உங்களுக்கு அளிக்கும். கன்னி ராசி நேயர்களே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்றைக்கு வீண் அலைச்சல், வீண் விரயங்கள், அதனால் உடல் சோர்வு, குழந்தைகளால் தொல்லைகள், காதல் விவகாரங்களில் பிரச்சனைகள், உங்களுடைய ஆசைகளை, பொழுதுபோக்குகளை செய்ய முடியாத சூழ்நிலைகள், அதுக்கு ஒரு தடை போன்ற தடைகள் இன்றைக்கி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போ நேற்று கூறிய அதே விடயத்தை தான் திருப்பி நான் கூறுறதாக இருந்தாலும் இன்றைய நாளில்
அதனுடைய தொடர்ச்சியான விளைவுகள் இன்றைக்கி உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கும். மேலும் அந்த விடயங்களிலிருந்து உங்களை காத்து ரட்சிக்கொள்ள குலதெய்வ வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு, கர்ணநாதன் வழிபாடு, சனி பகவான் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பை தரும். துலா ராசி நேயர்களே, இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மூத்த சகோதரனால் சில பிரச்சனைகள் ஏற்படும். அதாவது அவர்கள் மூலியமாகவும் ஏற்படலாம். அவர்களுடைய கடன் தொல்லையோ அவர்களுடைய அவர்கள் நோய்வாய்ப்பு படுவதனால உங்களுக்கு சில குழப்பங்கள் ஏற்பட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறது. அதே மாதிரி சொத்து விவகாரங்களை இன்று மூத்த சகோதரர்களுடன் பேசாமல் இருப்பது நல்லது. அசையும் சொத்தோ அசையா சொத்துக்களோ அது சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுக்காமல் இருக்கிறது இன்றைக்கு நன்மையை தரும். அதே மாதிரி இரண்டாவது திருமணத்திற்காக வேண்டி வரன்கள் தேடுபவர்கள் இன்றைய காலத்தில் அமைதியாக இருக்க வேண்டும். அதற்கான எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் இருக்க வேண்டும். அதே போல் வீடிற்கு தெரியாமல் அல்லது ரகசியமான உறவுகள் இருப்பவர்கள் கூட இன்றைய நாள் அது வெளிப்படுவதன் மூலியமாக சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்காகவும் வாய்ப்புகள் இருக்கிறது. நன்மையை செய்யுங்கள், நன்மையாக இருங்கள். சில தகாத உறவுகளை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மையை தரும். இப்போ இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு கொள்வதற்கு குலதெய்வ வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடுகள், ஆதி பராசக்தி கவசம் பாராயணம், கர்ணநாதன் வழிபாடு, சிவபெருமான் தர்ம சாஸ்தா வழிபாடு, ஐயப்பன் வழிபாடுகள் செய்வதன் மூலமாக இன்று வரக்கூடிய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சகல குழப்ப நிலைகளில் இருந்தும் நீங்கள் விடுபட்டு கொள்ளலாம். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு யோகமான நாளாக இருக்கிறது. உங்களுடைய பயணங்களில் வெற்றி, முயற்சிகளில் வெற்றி, தொழிலில் வெற்றி, தொழிலில் முன்னேற்றம், எதிர்பாராத லாபம், எதிர்பாராத நீண்ட நாள் எதிர்பார்த்து இருந்த சில ஆர்டர்ஸ், வியாபாரங்கள் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய நாள், உங்களுடைய வியாபாரத்தை பெருக்கக்கூடிய நாள், சில மாற்றங்கள் செய்து அதனுடைய அடுத்த நிலைக்கு நீங்கள் கொண்டு போகக்கூடிய நாள். அப்படி பல விடயங்கள் இன்று யோகக்கரமான விடயமாகவும் வெற்றிகரமான விடயமாகவும் உங்களுக்கு காணப்படுகிறது. அந்த வெற்றியும் யோகத்தையும் மேலும் அதிகரித்து கொள்வதற்கு குலதெய்வ வழிபாடு, தொழில் வியாபாரம் என்றாலே ஜீவனக்காரகன் சனி பகவான் வந்து விடுவார். சனி பகவான் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, கர்ணநாதன் வழிபாடு, யோகாதிபதி வழிபாடு செய்வது இன்றைய நாளில் சிறப்பை தரும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு ஒரு குழப்பமான நாள். நீண்ட மேல் கல்வி படிப்பதற்கு அல்லது பட்டய கல்வி படிப்பதிலே சில குழப்பங்கள் உங்களுக்கு இன்றைக்கு இருக்குது. அதாவது அந்த படிப்புக்காக வேண்டி வீட்டில் இருக்க சேமிப்பையோ நகையையோ ஒரு சொத்தையோ அடமானம் வைத்து அதுக்கு செலவழிக்கக்கூடிய நேரமாக இருக்குது. சில நேரங்களில் இது உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இன்றைய நாளில் அந்த முடிவுகளை எடுக்காமல் இருப்பது நன்மை தரும். தந்தையினுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நன்மை தரும். அவர் ஏதாவது பேசினாலோ வன் சொற்களை பிரயோகித்தாலோ கொஞ்சம் அமைதியாக செல்வது இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பை தரும். இன்றைக்கு வரக்கூடிய சில நன்மையான காரியங்கள் உங்களுக்கு தடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தடைகள் இருந்து விடுபட்டு கொள்ள சூரிய பகவான் வழிபாடு, புத பகவான் வழிபாடு, விஷ்ணு பகவான் வழிபாடோடு கூடி குலதெய்வம் கர்ணநாத வழிபாடுகளும் செய்வது மூலமாக இன்றைய நாளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு கொஞ்சம் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய, நேற்றைய நாளின் தொடர்ச்சி தான் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய நாள். விபத்துக்களை சந்திக்கக்கூடிய நாள், திடீர் நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய நாள், மன சஞ்சலங்களை சந்திக்கக்கூடிய நாள், உடல் உபாதையை சந்திக்கக்கூடிய நாள். ஆக மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் மோசமான நாளாகவே காணப்படுகிறது. இந்த மோசமான விடயங்களிலிருந்து உங்களை காத்து ரட்சிக்கொள்வதற்கு குலதெய்வ வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, கர்ணநாதன் வழிபாடு, சனி பகவான் வழிபாடு
இதுகளை செய்வதன் மூலமாக இன்றைய நாளில் உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துக்களையும் பிரச்சனைகளையும் இன்னல்களிலிருந்து உங்களை காத்து ரட்சிக்கொள்ளலாம். இன்று உங்களுக்கு யோகமான நாள். 2வது குழந்தைக்கு முயற்சிகளை செய்து கொண்டிருப்பவர்கள் அதுக்கான நாளாக இன்றைய நாள் அமையப் போகிறது. அல்லது 2வது குழந்தையின் வளர்ச்சி கல்வி ரீதியாகவோ அல்லது அவர் சாதனை ரீதியாக உங்களை மகிழ்ப்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. 2வது குழந்தையை படிப்பதற்காக வெளிநாடுகளுக்கு அனுப்ப நினைத்தவர்கள் இன்று அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் இருக்கிறது. வரன் தேடுபவர்கள் இன்னைக்கு உங்களுக்கான வரன் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் கடல் கடந்த வரன் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இன்று இருக்கிறது. இப்போ ஆக மொத்தத்தில் இன்று உங்களுக்கு யோககரமான நாளாக இருக்கிறது. அந்த யோகத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கும் அதை மேலும் பெருக்கிக் கொள்வதற்கும் குலதெய்வ வழிபாடு, கர்ணநாதன் வழிபாடு, யோகாதிபதியினுடைய வழிபாடு, மகாலட்சுமி விஷ்ணு வழிபாடுகள், சிவபெருமான் வழிபாடுகள் செய்வது சிறப்பை தரும். அடுத்து கும்ப ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக இருக்கிறது. தொழிலில் அங்கீகாரத்துக்காக வேண்டி மேனேஜரின் அதாவது மேலதிகாரியினுடைய ஆதரவுகளை வேண்டி இருந்தால் இன்றைக்கி அது உங்களுக்கு ஒரு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. உங்களுடைய ப்ராஜெக்ட் அல்லது பிளான், மார்க்கெட்டிங் பிளான்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வியாபார திட்டங்கள் இன்றைக்கு கம்பெனியை சேர்ந்தவங்க, உங்களுடைய தொழில் நிறுவனம் அல்லது உங்களுடைய மேலதிகாரி அதை அப்ரூவ் பண்ணக்கூடிய அதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு தரக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குது. ஆக மொத்தத்தில் இன்று தொழிலில் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அதே மாதிரி எதிர்பார்த்த வருமானங்கள் மூலியமாக திருப்பி கொடுப்பனவுகளை செய்வதற்கு, அந்த கொடுப்பனவுகளை செய்வதற்கான வருமானங்கள் கிடைப்பதற்கான வாய்ச்சி இருக்குது. எல்லாம் உங்கள் முயற்சி வழியாக கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. இதை மேலும் பெருக்கிக் கொள்வதற்கு இந்த அதிர்ஷ்ட நாளை மேலும் அதிர்ஷ்ட நாளாக மாற்றிக்கொள்வதற்கும் இந்த அதிர்ஷ்டத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கும் முருகப்பெருமான் வழிபாடு மற்றும் குலதெய்வம், காவல் தெய்வம், யோகாதிபதி வழிபாடு இவங்களையும் சேர்த்து செய்வதன் மூலமாக இன்றைய யோகங்களை நீங்கள் பெறலாம். அடுத்து மீன ராசி நேயர்களே, இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் எதிர்பார்த்த விடயங்களில் கொஞ்சம் தடைகள் இருக்கிறது. அதாவது வருமானமாக இருக்கலாம், ஆசைகளாக இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு தடை வரும். உங்களுக்கு மேலதிகாரம் உங்களுக்கு தடைகளை விதிக்கலாம், கூட வேலை செய்வங்களே உங்களுக்கு எதிரியாக மாறிடலாம், கடன் கொடுத்தவர்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கலாம். இப்படி பல விதத்தில் உங்களுக்கு தடைகள் வந்து சேரும். அதே போல் உடல்நிலையையும் மனநிலையும் கொஞ்சம் அவதானம் செலுத்துவது, பாதுகாப்பாக இருப்பது நன்மையை தரும். மேலும் இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு கொள்வதற்கு குலதெய்வ வழிபாடு, கர்ணநாதன் வழிபாடு, சனி பகவான் வழிபாடு மற்றும் சிவபெருமான் வழிபாடுகள் செய்வது சிறப்பை தரும். இன்றைய நாளுக்கான நற்சிந்தனை தியானம். தியானம் மன ஒருநிலைப்பாட்டையும் மன வலிமையும் உங்களுக்கு கொடுக்கும். தியானம் என்பது தெய்வ வழிபாடுகளோடு நீங்கள் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். இதில் முதலாவது இந்த தியானம் என்பது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி சில பிரிவுகள் இருக்கிறது. பக்தி யோகம்னு ஒன்று இருக்குது, கர்ம யோகம்னு ஒன்று இருக்குது, ஞானம் யோகம்னு ஒன்று இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்தி யோகம் அப்படிங்கிறது அறிந்தவர் அறியாதவர்களுக்கு புலப்படும் விடயமாக சில கருத்துக்களையும் தெய்வ வழிபாடுகளையும் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இது தவறா சரியாங்கிறதெல்லாம் என்னுடைய வாதங்கள்லாம் இங்கே இல்லை. இங்கே என்னென்னா பக்தி யோகத்தின் ஊடாக உங்களுக்கு இறை வழிபாடு, மந்திர உபசாரங்கள், ஜபங்கள், பூஜை முறைகள், இந்த விதிகளால் உங்களுக்கு மன ஒருநிலைப்பாடு கிடைக்கும். அப்போ சரணாகதி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்கள் அங்கே உருவாக்குறீங்க. அப்போ அந்த சரணாகதியினுடைய மனம் மட்டும் சரணாகதி அடைஞ்சால் போதாது. கர்ம யோகம்
உங்கள் உடலால் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது, பௌத்திகத்துக்கு உதவி செய்கிறது, பூஜை அதாவது பூஜைகளை செய்கிறது, கோயில் ஆசிரமங்களுக்கு உதவி செய்கிறது. இப்படி உடலால் மற்றவங்களுக்கு பௌத்திக ரீதியாக செய்யக்கூடிய யோகம் வந்து கர்ம யோகமாகிறது. அப்போ பக்தி யோகங்கிறது முதல் படி சரணாகதி. உடல் ரீதியான சில விடயங்களை நீங்கள் சேர்த்து செய்யும் போது மனம்ங்கிறது ஒருமைப்பாட்டை அடையும். அப்போ அந்த ஒருமைப்பாட்டை நீங்கள் அடைய ஆரம்பிச்சிட்டாலே தியானம்ங்கிறது உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு கை கொடுக்கும். அப்போ உங்களுடைய மன ஒருமைப்பாட்டுக்கும் வெற்றிக்கும் தியானம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விடயம். இந்த தியானத்தில் பார்த்திங்கன்னா மனித சுழல் அப்படிங்கிறது சாதாரணமாக ஒரு மனித அலைச்சுழல் 14 இருந்து 35 வரைக்கும் இருக்கும். சிலருக்கு ஆவேசப்படுவதன் மூலம், அதாவது அதிக உணர்ச்சி வயப்படுதல், கோபம், இந்த மாதிரியான விடயங்களால் 40க்கு மேலேயே போயிடும். அப்படி போகும்போது அது உடலால் கொள்ளக்கூடிய முடியாத, அதனால் அதனுடைய கெப்பாசிட்டி அப்படின்னு, உடலினுடைய கெப்பாசிட்டி கொள்ளளவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த கொள்ளளவுக்கு மீறும் போது உடலில் இரத்த அழுத்த நோய்கள் எல்லாம் ஏற்படும். எப்போ மனிதனுடைய அலைச்சூழல் 10லேருந்து 14 சாதாரண நிலை, 8லேருந்து 10 அப்படிங்கிற ஒரு நிலை, அப்புறம் 4லேருந்து 8, 1லேருந்து 4, 1க்கு கீழே அப்படியே சமாதி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. சம ஆதி நிலை அப்படின்னா அந்த ஆதி நிலையாக இருக்கும் இறைவனை நோக்கி நம்மளுடைய நிலை அப்படியே சமனாகி விடுது அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. அப்போ இந்த அலைச்சூழல்கள் நம்மளுக்கு குறைய எண்ணங்களும் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். அப்போ அந்த இறை உணர்வுடன் நம்ம ஒன்றிச்சு கணக்க முடியும். அப்படி நம்ம அந்த தியானத்து மூலியமாக சகல விடயத்தையும் நம்ம ஒன்றிச்சு கழித்து ஒன்றாக்கி அதை நம்ம சிறப்பான முறையில் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை செய்யலாம். நீங்கள் எது செய்யும் போதுமே அந்த எண்ண அலைவீச்சு அப்படிங்கிறது வந்து குறைந்த நிலையில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாதகமாக அமையும், வெற்றியை தரும், நன்மைகளை செய்யும், பல விஷயங்களை உங்களுக்கு தெளிவாக்கி கொடுக்கும், பாதை சரியாக இருக்கும். நம்மளுடைய பிறவியின் நோக்கமே எங்கிருந்து வந்தோமோ அந்த மூலத்துடன் நம்ம கலக்க வேண்டும். சுத்த வெளியாக இருந்த இறைநிலை தன்மாற்ற இருக்க நிலைக்கேற்ற சக்தி களமாக மாறுகிறது. அந்த சக்தி கழகத்தில் இருந்து துகள்கள் இன்னும் மேலும் விரிவடைந்து பஞ்சபூதமாக மாறுது. பிருத்திவி, அப்புதே, வாயு, ஆகாஷ். அந்த ஆகாஷ், அந்த துகள்கள் இன்னும் மேலும் விரிவடைந்து 1ஆம் அறிவு, 2ஆம் அறிவு, 3ஆம் அறிவு, 4ஆம் அறிவு, 5ஆம் அறிவு, 6ஆம் அறிவுங்கிற மனிதன் என்கின்ற விலங்கியல் பதிவு உருவாங்குது. அவனுக்கே சிந்திக்கும் ஆற்றலும் பகுத்தறிவாற்றலும் வழங்கப்பட்டிருக்கு. அப்படி அந்த பகுத்தறிவு ஆற்றலும் சிந்திக்கும் ஆற்றலும் ஊடாக மீண்டும் இறைநிலையை அவன் நோக்கி அவன் பயணத்தை ஆரம்பிக்கணும். எங்கிருந்து ஆரம்பித்தானோ அங்கேயே நம்ம போய் சேரணும். இதுக்கு தியானம் வழிவகுக்கும். இந்த தியானமே வாழ்க்கையின் வெற்றி பாதையில் உங்களுக்கு முன்னேற்றி செல்லும். ஒவ்வொருத்தரும் தியானம் பண்ணுங்கள். அதாவது எனக்கு தியானமே வரலனாலும் கூட சாமி ரூம்லேயோ ஒரு அமைதியான ஒரு அறையில் நீங்கள் தெரிவு செய்து சாமியாரை அமைதியான கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக கண்ண மூடி இருங்க. அதையே உங்களுக்கு தியானத்துக்கு வழியை நடத்தி கொண்டு செல்லும். இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்தித்ததில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் நாளை இதே நேரம் ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.